மிக விரைவில் நடக்காது. அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போறாங்க, உங்ககிட்டயும் செய்தி சொல்ல போறாங்க. அதுக்கு பிறகு எங்க இயக்கத்தில் இருக்கிறவங்க உற்சாகமா ஓட போறாங்க, ஒற்றுமையா ஓட போறாங்க, தேர்தலுக்கு தயாராக போறோம். இல்ல இப்ப கூட்டணி சம்பந்தமா இப்ப ஒன்னும் பேசல. எல்லாம் ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகும்னு சொல்றதுதான். கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் பொழுது பேசி முடிவெடுக்கப்பட வேண்டியது. அதை பற்றி நான் தனியா எதுவும் சொல்லக்கூடாது. எதுவுமே நீங்க இப்ப இந்த கேள்விகளுக்கு நீங்க இல்ல இருவரும் சந்திச்சு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க, அப்ப புரிஞ்சுக்க போறீங்க. சொன்ன செய்தி வந்துடும். இந்த 3 கூட்டத்துக்குமே தெலுங்கு மாமா, மாநில பொருள் திலக மாமா, மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் புறக்கணிச்சுட்டு வராங்க. இல்ல யார் வர்றாங்க வரலங்கிறதுல வரத்தான் போறாங்க, எல்லாம் வர போறாங்க, எல்லாம் பார்க்க போறீங்க. எல்லாரும் வர போறாங்க, எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போறாங்க. அது சரியா 3 மீட்டிங்குமே வரல சார். வந்துருவாங்க சீக்கிரம் வருவாங்க, சந்திப்பாங்க, உங்ககிட்ட செய்தி சொல்லுவாங்க. இல்ல இப்போ உங்க கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலா அவங்க வாயாலேயே சொல்ல போறாங்க, நீங்க பார்க்க போறீங்க. மிக விரைவில் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு எட்டிருச்சு. நன்றி. நீங்களும் ஒத்துழைக்கணும். நீங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன ஆர்வத்தோட கேக்குறீங்களா அது மாதிரி ஆர்வமா எங்களுக்கு எல்லாம் இப்ப 45 வருஷமா பயணிக்கிறோம். எப்படி இருக்கு மனங்களை சொல்லு பாருங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெறுங்கிற உணர்வு. நாங்கெல்லாம் எங்கேயும் போகாம அன்னைக்கெல்லாம் சைக்கிள்ல போய் கிராமமா போய் இயக்கத்தை வளர்த்தோம். ராமதாஸ் அன்புமணி இடையேயான பிரச்சனையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டது என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை சொல்லலாம். பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவராக கூடிய அன்புமணிக்கும் இடையே கருத்து முரண்பாடு இருப்பதாக அண்மை கால நிகழ்வுகள் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல தற்போது இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருப்பதாக பாமகவினுடைய முன்னாள் தலைவர் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருக்கிறார். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு காரணமாக அண்மையில நடைபெற்ற சென்னையினுடைய அடுத்திருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த முழு பௌர்ணமி நிலவு நாள் விழாவிலும் கூட அவர் மேடையில் பேசியதை கூட கட்சியில் பலருக்கு அதிருப்தி ஏற்படுத்தினது. குறிப்பாக அன்புமணி அவர்களை மீறி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்பது வருத்தம் அளிப்பதாகவும் அதிருப்தி அளிப்பதாகவும் அந்த மாநாட்டுக்கு பிறகு பல கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பு நிர்வாகிகள் அவருடைய சமூக வலைதள பதிவுகள்ல அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. இதை நாம் பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு பிரச்சனைகள் பெரிய அளவுல பாமகக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டது. குறிப்பா நிர்வாகிகள் மத்தியில் யாருடைய சொல்லை பின்பற்றுவது என்பது பெரிய ஒரு தயக்கமாகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தது. இந்த நிலையில இருவரும் சந்திக்காமலும் இருவரும் ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அந்த மேடையிலும் கூட அன்புமணி அவர்களை ராமதாஸ் அவர்கள் வெகுவாக பாராட்டாமல் அவர் தேர்தல் தொடர்பாக மட்டுமே பேசிவிட்டு சென்றதால் பலருக்கும் ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியை அவர்கள் சமூக வலைதள பக்கங்களிலையும் அந்த கருத்தாக பதிவிட்டு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்பதற்கான வேலைகளை திட்டமிடுவதற்காக தயாராகி வருவதாகவும், அதே நேரத்துல இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடான அந்த விவகாரம் குறித்தான ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இருவரும் சில நாட்களுக்குள்ளாக சந்தித்து இருவரும் ஒன்றாக இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் எனவும் அவர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். பாமகவில் நிலவக்கூடிய இந்த விவகாரம் குறித்து பெரிய ஒரு அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு கேள்வி எழுந்திருந்தது. பாமக எந்த கூட்டணியில் இருக்கிறது, அவர்களுள் யார் அவர்களை தலைமை வகித்து வழிநடத்த செல்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருந்தது. இதற்கெல்லாம் பதில் தற்பொழுது இவர்கள் இருவருக்குமான அந்த இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவு கொண்டதாகவும் அதனுடைய சுமூகமான தீர்வு எட்டப்பட்டிருப்பதாகவும் தான் தற்பொழுது அண்மையில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.